அப்போ இன்னைக்கு பேசின்னு தான் இருக்கோம். முதல் நாள் விதி விலக்கு நமக்கு. ஓகேங்களா? டீ சாப்பிடும்போது அவன் மௌனமாக தான் இருக்கணும். ஏமா அப்படி போட்டு யாராவது அப்ப இன்றைக்கு விதி விலக்கு கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். நல்லாவே பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? நாளை முதல் வரும் பேராசிரியர்கள் என்ன சொல்றாங்க மௌனமாக இருந்து. ஏன்னா இன்னைக்குதான் கொஞ்சம் பேச்சும் இன்னைக்கு அதிகம்தான். கலா ஒரு பேரு ஏன்னா அப்பதான் கணவர் பேர் சொல்லவே மாட்டாங்க. பேர் சொல்ல ஆயுசு குறைஞ்சிடும். முருகன்ற பேரை வந்து சென்சஸ் கணக்கு எடுத்தாலும் கணவர் பேர் என்னன்னா பின்னால் மரம் இல்லை என்ன வரும் முருக மரம் வீட்டுக்கு பின்னாடி இருக்க எல்லாரும் வீட்லையும் அந்த முருக மரம் பின்னாடி மரம்ல நீளமாக ஒரு காய் தொங்குத அப்படின்னெல்லாம் சொல்லி தான் முருகன்ற பேர் சொல்லுவாங்களா அந்த காலத்து திருமணிகள் பெண்மணிகள். இப்போ நல்லா டைரக்டாக வாடா போடா வேற இல்லையா? ஆக நாங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம், கடைசி முடியும் மௌனம் கல்லூர் கலாவதி கோபாலகிருஷ்ணன். கலா ஆரம்பிக்கிறோம் ஐயாவும் சேர்த்து, முடிகிறது கலாவதி கோபாலகிருஷ்ணன் இல்லையா? மீதி எல்லா பேராசிரியர்கள் நீங்கள் சிறந்த எல்லாருமே சிறந்த பேராசிரியர்கள். அவங்களுக்கு டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. நாளை முதல் மௌனம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு வந்து விதிவிலக்கு எல்லாருக்கும். சரிங்களா? பஞ்ச ஏந்திரிய தவம் அழகான கவிதை. 5 புலன்களையும் அடக்கி புருவத்து இடையே. அடக்கினால் ஓடும். அப்ப ஏன் சாமிஜி 5 புலன்களை 5ம் அடக்கு என்பர் அறிவிலன். அப்ப அடக்க முடியாது, அறிந்தால் அடங்கும் தானாக. அப்ப சுவாமிஜி சொல்றது என்னன்னு சொன்னா 5 புலன்களையும் அடக்கி கொண்டா நீங்க வச்சிருங்க உருவத்து இடையே. அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர. அறிவின் மூலம் எதுன்னா மெய்ப்பொருள், இயற்கை அறிவு, நுண்மானுடைய புலனறிவு, தேர்ந்த அறிவு, உள் உணர்வு அறிவு, மெய்யறிவு. அறிவின் டாப் என்னன்னு சொன்னா மெய்யறிவு. அப்ப அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர தியானம் செய்ய செய்ய சிந்தை அடங்கிடும். என் மனம் என்ன ஆகும்? ஆட்டம் போடாது. சிந்தை அடங்கிடும். சீவனே சிவனாகும். என் உயிரே சிவனாக மாறும். அப்புறம் சொல்வார் பாருங்க, சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நேவி. கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண உண்மை என்ன என்பது நமக்கு தெரியும். முதல்ல சுவாமிஜி ஆக்கினை சாந்தி துரியம் கொடுத்த பிறகு பஞ்சேந்திரிய தர்மம், புலன்கள் அடக்கம் பெற வேண்டும். இது மனம், இது அறிவு. சொன்னாங்க மனம் போல மாங்கல்யம்னு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல மனம் போல போக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொன்னாங்க. 2 மனமா இருக்கு. 2 மனம் வேண்டும். இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று, ஆனால் இருப்பதோ ஒரு மனசுதான். அப்ப அந்த மனம் எப்படி இருக்கணும்னு சொன்னா அறிவை சார்ந்து இருக்க வேண்டும். அறிவை சார்ந்து என் மனம் இருக்கும் பொழுது எனக்கு தீய வினைகள் தோன்றாது. மனம் சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு தீய வினைகள் தோன்றும். 3 இட்லி தட்டில் வச்சுட்டோம், தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டாச்சு. கணவர் மனைவி சொல்கிறாங்க சக்தி மசாலா மிளகாய் பொடி சும்மா தரன்ட்டு நோண்டை வச்சுக்கோங்கன்றாங்க. மனம் வச்சுக்கோன்னு சொல்லுது. அறிவு சொல்லுது வேண்டாம் எழுந்துக்கணும். உனக்கு சுகரே 250 இருக்கு, உனக்கு 3 இட்லியே, இது அறிவு சொல்லுது, உனக்கு 3 இட்லியே அதிகம், 4வது சாப்பிட்டா சுகர் என்ன ஆகும் 300 ஆகும்னு சொல்லுது. மனைவி 4வது வச்சுட்டாங்க. 4வது மிளகாப்பொடி சாப்பிட்டாச்சு. புதினா சட்னி பச்சையாக கலந்து இருக்கு. இதை இன்னொன்று சாப்பிடுங்கிறாங்க. ஆசை நல்லா இருக்கணும் கணவர் அப்படின்ட்டு. அப்புறம் அறிவு சொல்லுது வேண்டாம் 4 அதிகம், இப்போ சுகர் 300 ஆயிருக்கும், 1 சாப்பிட்டேன் 400 ஆகிடும். பயாலஜி மார்க்கா இது, மேக்ஸ் மார்க்கா இது. ஆக மனம் சொல்லுது நீ சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும், மிளகாப்பொடி டேஸ்ட்டு
புதினா பேசணும் சும்மா இருன்னு மனம் வந்து இதை அடக்குது. சொல்லி சொல்லி பார்க்குது, அறிவு அடங்கி போகுது. 3 நாளாகி 4-5 ஆகுது. வினை பதிவு ஏறிவிட்டது. அதான் சாமி சொல்லுவாங்க, அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன். அறிவை அறிவால் ஆராய பழக்கினால் பின்னாலும் புலன்கள் அமைதி பெறும். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் பழக்கமும் வந்தது. அறிவு அறிவு புலன்களை வென்றது, அறிந்தது. அமைதி விரும்புவோர் இங்கு வாருங்கள். அப்ப நமக்கு தீயதனை பதிவு வராமல் இருக்கணும்னு சொன்னா என் மனம் அறிவை சார்ந்து செல்ல வேண்டும். அதான் சொல்லுவாங்க, ஒரு ஏப்பம் வந்த உடனே ஸ்டாப் பண்ணுங்க உணவேன்னுவாங்க. அளவு சொல்லும், ஒரு முறை ஏப்பம் வரும் எழுந்துக்கோங்கன்றாங்க. இல்லையே, போடுறோம், இன்னும் போடுறோம், இன்னும் போடுறோம், புலன்மயம். சரிங்களா? உணர்தல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல். அப்போ தொடு உணர்வு புலன்களில், அதாவது தோளின் மீதே மனம் வைத்து தவம் செய்வோம். சுவைத்தல், நாவை கொண்டு வந்து மேலெண்ணத்தில் ஒட்ட வைத்து நாவின் நுனியில் தவம் செய்வோம். எல்லா அரும்புகள், சுவை அரும்புகள் எனக்கு நன்கு வேலை செய்ய வேண்டும். தோளின் மீது தவம் செய்ய என்ன ஆகுதுங்க, கையில் ஆணி இருந்தது, பஞ்சேந்திரிய பண்ண சொன்னேன், ஆணி தானாக விழுந்தது, பஞ்சேந்திரிய தடுப்பு. கால் ஆணி இருக்கு பாருங்க, தோல் ஆணி இருந்தது, தவம் செய்ய என்ன ஆகும், ஜீவகாந்தம் அங்கே அதிகமாக தோல் ஆணி தானாக கழிவிட்டது. அப்ப தோல் ஆணி தானாக சென்று விட்டது. அப்ப தோளின் மீது தவமும் உச்சி முதல் பாதம் வரை நாவின் நுனியில் தவம் செய்ய நாவில் உள்ள அரும்புகள், எலும்பு கிடையாது, 6 சென்டிமீட்டர் நாக்கு 60 சென்டிமீட்டர் மனுஷனை க்ளோஸ் பண்ணிடும். நாக்காக பெரியும். நாவின் மீது தவம், மூக்கின் அடித்தண்டு பகுதியில் மூச்சு காற்று ஓடிவிடும். அப்போ மூக்கில் சைனஸ் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், அதாவது பாலிப்ஸு, சைனஸ் ப்ராப்ளம் எது இருந்தாலும் அந்த மூக்கில் தியானம் செய்ய அந்த மூச்சு குழல் எனக்கு சரியாக வேலை செய்யும். தடங்கள் வராது. கண்கள், 2 கண்களையும் இணைத்து மானசீகமாக கோடு போட்டு, 2 கண்களின் விழிகளையும் இணைத்து மானசீகமாக கோடு போட்டு அந்த கோட்டின் மீது தவம். கோடு என்பது இறை ஆற்றல். அப்போ 2 கண் அப்படி கோடி போய் தெரியும், எனக்கு எடுத்துட்டா எல்லாமே தெரியும். கண் பயிற்சி பண்ணி கண்ணாடி இல்லாமல் பார்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும். இருந்தாலும் வில்லடன் அப்படின்னா தாடி ஞாபகம் வருது. சந்தன கடத்தல் வீரப்பன்னு சொன்னா மீச ஞாபகம் வரும். எம்ஜி ராமச்சந்திரன்னா தொப்பி ஞாபகம் வரும். மகாத்மா காந்தின்னா அந்த கொம்பு, இந்த மொக்க வாய்ஸ் ஞாபகம் வரும் இல்லையா? தமிழ்வாணன் அப்படின்னா தொப்பி, கண்ணாடி ஞாபகம் வரும். அது போல கலாமா அப்படின்னு சொன்னா எது ஞாபகம் வரும்? இதுதான் ஞாபகம் வரும், இதுவும் ஞாபகம் வரும். சரிங்களா? ஆக ஒரு ஐடென்டிட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கு இல்லையா? அதே போலதான் கண்கள், 2 கண்களின் கருவிழிகளையும் மானசீகமாக கோடு போட்டு அந்த கோட்டின் மீது தவம் செய்ய மைனூட் அரும்புகள் இருக்கு பாருங்க. கண்ணில் மைனூட் அரும்புகள், அங்கெல்லாம் ஜீவகாந்தம் சென்று பாயும் பொழுது ப்ளஸ் கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி, கண் பயிற்சி பண்ண கண்ணில் எந்த பிரச்சனையும் வராமல் நானே காப்பாற்றி கொள்ளலாம். காதுகள், செவிப்பறைகள் இல்லைன்னா எந்த சத்தமும் என்கிட்ட வராது. இதுக்கு ஸ்மெல்லு வேணும் இல்லையா? கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு மலர்ச்சி வேண்டும். 2 காதுகளின் செவிப்பறைகளையும் மானசீகமாக கோடு போட்டு அந்த கோட்டின் மீது தரணும். அப்போ உணர்தல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல். 5 புலன்கள் நின்று பற்றும் பொறி, சென்று பற்றும் பொறி இருக்கு. நின்று பற்றும் பொறி அப்படின்னா மூக்கு, நின்று பற்றும் பொறி, ஸ்மெல்ல வந்து மூக்கில் விழுது. நின்று பற்றும் பொறி. சென்று பற்றும் பொறி மனம். உட்காந்து அம்மா சொன்னாங்க, கிளாஸ்கில் டீ போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன், நான் சொல்லவே இல்லை. மனசு நேரம் வீட்டுக்கு போகுது, அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுங்க. திறந்த பார்த்தா ஓகே,
இல்லையா? அப்ப என்னது? மனம் சென்று பற்றும் பொறி. விசா வேண்டாம், பாஸ்போர்ட் வேண்டாம், ஓடி போயிடும் எங்க. அப்புறம் வந்து அப்படி நம்மகிட்ட ரொம்ப உட்காந்துக்கும், நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துக்கோ மனம். அப்ப மனம் சென்று பற்றும் பொறி, மூக்கு நின்று பற்றும் பொறி, கண்கள் சென்று பற்றும் பொறி. நீ பேசிட்டு இருக்க, அப்படியே பார்க்குறேன், சார் மாருதி 800 இன்னைக்கு போனார்ப்பா, இன்னைக்கு ஆடி காரில் போனாரு. கண்ணில் பார்த்து எட்டி பார்த்ததா இல்லையா? அங்கே யாரெல்லாம் நிற்கிறாங்க பார்த்ததா இல்லையா? கண்கள் சென்று பற்றும் பொறி, காது சென்று பற்றும் பொறி. அப்போ இதெல்லாம் சாமிஜி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, கல்வர்கள்ன்றாங்க, திருட்டு பசங்கன்றாங்க. திருடனையில சாவி கொடுத்து வீட்டை பார்த்துக்கோன்னு சொன்னா திருட மாட்டான். அப்ப 5 புலன்களையும் மனதின் மூலமாக தியானம் பண்ணன்னு சொன்னா அளவு முறை காத்த பஞ்சேந்திரியம். ஆனந்தம் அமைதி எனக்கு கிடைக்கும், ஆராய்ச்சி அனுபவம் எனக்கு கிடைக்கும். அது கிடைக்கப்படும். துரியம் ஆக்கினை சரியா வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 நாளைக்கு பூர்வ மத்தியிலேயே தியானம் பண்ணலாம், தப்பே கிடையாது. எல்லா தியானத்துக்கு அப்படி போட்டுருங்க. பூர்வ மத்தியிலேயே தியானம் செய்ய 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 சுழுமனை நாடி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். சூட்சும நாடி ஓப்பன் ஆனாதான் ஆக்கினை நல்லா பண்ணும். ஓச்சு சூச்சு போட போட துரியம் நல்லா வேலை செய்யும். இந்த இது ஓப்பன் ஆனாதான் கேட்வே சுத்த வழிக்கு செல்ல முடியும். துரியம் சரியா வரலன்னு சொன்னா மேலே மனம் பறந்து செல்ல முடியாது. ஆக்கினையில் புறமனம் நடுமனதோடு இணைந்து ஓர்மை நிலை. துரியத்தில் நடுமன ஆற்றல் கூடுகின்றது, மனம் விரியும் தன்மை நமக்கு பெறுகின்றது. சரிங்களா? அப்போ 5 புலன்களையுமே தவம் பண்ணிட்டு ஆக்கினை துரியம் அதோட தவத்தை வாழ்த்து தவத்தை நிலைக்கிறாங்க. சரிங்களா? ஆக பஞ்சேந்திரிய தவம் அதைத்தான் 5 கல்வர் என் அகத்தே நுழையும் பொழுது என் அகத்தில் இலையோ அருணாசனார் ரமண மகர்ஷி. நீ எங்கேயா போயிட்ட? 5 திருட்டு பசங்க என் நெஞ்சில் வந்து போகிறாங்க. 5 கல்வர் என் அகத்தே நுழையும் பொழுது என் உள்ளத்தில் இல்லையோ அருணாசனார். அந்த அளவுக்கெல்லாம் இருக்குன்னு சொன்னார் அருட்தந்தை அவர்கள். எளிமையான முறையில் பஞ்ச எந்திரித்தம் பண்ணையும் சொன்னார். ஆராய்ச்சி அனுபவம் புலன் அடக்கம் அறிவு விழிப்பு நிலை நமக்கெல்லாம் கிடைக்கும். அதாவது 5 புலன்களை ஆளும் கலை போதித்து நம்ம படித்தோம். ஆமையை போல் 5 அடக்கின்னு சொல்லுவாங்க. ஆமை மேலே ஒரு கலை போடுங்க, தலை உள்ள போயிடும், 2 கை உள்ள போயிடும், 2 கால் உள்ள போயிடும். ஆமையை போல் 5 அடக்கின்னு சொல்லுவாங்க. அது அருமையான எளிமையான பஞ்சேந்திரியத்தனம் ஐயா அவர்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். முதல் தண்டு நேரடியாக பார்த்துக் கொள்வோம். கண்களை மூடிக்கொள்வோம். நாம் அமர்ந்தெடுத்த சுற்றிலும் நல்ல தெய்வீக வார்த்தை நாடி சுத்தி நான் முதல்ல செஞ்சது போகணும்னு நினச்சேன். நாடி சுத்தி ஒரு தவிர்த்து கண்டுவட சுத்தி
வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்திருந்தது சுற்றும் நல்ல தெய்வீகாட்டின தூய்மை சேவிக்கண்ண. நாம் அமர்ந்திருந்த சுற்றும் நல்ல தெய்வீகாட்டின தூய்மையை சேவிக்கண்ண. நாம் அமர்ந்திருந்த சுற்றிலும் நல்ல தெய்வீகாட்டின தூய்மையை சேவிக்கண்ண. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்ததன் மட்டும் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்ததன் மட்டும் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்ததன் மட்டும் உடலும் உள்ளமும் தூய்மை பெறட்டும் என்னுடையட்டும். உடலும் உள்ளமும் தூய்மை பெறட்டும் என்னுடையட்டும். உடலும் உள்ளமும் தூய்மை பெறட்டும் என்னுடையட்டும். அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். அருட்தந்தை மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். பஞ்சேந்திரிய தவம் முதலிலே உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுதும் போற்றப்பட்டுள்ள தோல் மீது தவம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுதும் போற்றியுள்ள தோல் மீது தவம். உணர்தல் என்ற அடிப்படையிலே உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுதும் போற்றியுள்ள தோல் மீது தவம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுதும் போற்றியுள்ள தோல் மீது தவம்.
ஆறுதல் என்ற அடிப்படையிலே உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுதும் போற்றியுள்ள தோல் மீது தவம். இரண்டாவதாக நாவின் மேல் தவம். நாவின் நுனியை மேலினத்திலே பதிய வைத்து நாவின் மேல் தவம். சுவைத்தல் என்ற அடிப்படையிலே நாவின் மீது தவம். நாவின் நுனியை மேலினத்தில் பதிய வைத்துக் கொண்டு நாவின் மீது தவம். சுவைத்தல் என்ற அடிப்படையிலே நாவின் நுனி மேலிடத்திலே பதிய வைத்துக் கொண்டு நாவின் மேல் தவம்.
நாவின் மேல் தவம். நாவின் நுனியை மேலிடத்திலே பதிய வைத்துக் கொண்டு, நாவின் நுனியை மேலிடத்திலே பதிய வைத்துக் கொண்டு நாவின் மேல் தவம். நகர்தல் என்ற அடிப்படையிலே மூக்கின் அடித்தண்டு பகுதி மூச்சு காற்று போய் வரும் இடத்திலே மனதை வைத்து மூக்கின் மேல் தவம். நுகர்தல் என்ற அடிப்படையிலே மூக்கின் அடித்தண்டு பகுதி மூச்சு காற்று போய்விடும் இடத்திலே மனதை வைத்து தவமேற்றுவோம். அதுவே நுகர்தல் மூக்கின் மேல் தவம். மூக்கின் அடித்தண்டு பகுதி காற்று போய்வரும் இடத்திலே மூச்சு காற்று போய்வரும் இடத்திலே மனதை வைத்து மூக்கின் மேல் தவம். நகர்தல் என்ற அடிப்படையிலே மூக்கின் மேல் தவம். மூக்கின் அடித்தண்டு பகுதியிலே மூச்சு காற்று போய்வரும் இடத்திலே நம்முடைய எண்ணெயை செலுத்தி தவம்.
பார்த்தல் என்ற அடிப்படையிலே கண்கள் மீது தவம். இரண்டு கண்களுக்கு கருவழிக்கிடையிலே ஒரு பொடுபோல் போட்டுக்கொண்டு அதன் மேல் மனதை வைத்து தவம் ஏற்றுவோம். பார்த்தல் என்ற அடிப்படையிலே இரண்டு கண்களுக்கு இரண்டு கருவழிக்கிடையே கோடு போட்டுக்கொண்டு அதில் பார்த்தல் என்ற அடிப்படையிலே தவம். பார்த்தல் என்ற அடிப்படையிலே இரண்டு கண்களுக்கு இடையே கோடு போல் போட்டுக்கொண்டு அதன் மேல் தவம். கேட்டல் என்ற அடிப்படையிலே இரண்டு காதுகளுக்கு இடையே
அந்த ஜவுகளுக்கிடையே கொடுவோல் போட்டுக்கொண்டு காதின் மேல் தவம். கேட்டல் என்ற அடிப்படையிலே இரண்டு காதுகளுக்கிடையே கோடு போல மனதில் போட்டுக்கொண்டு இரண்டு செவிப்பறைகளுக்கிடையே கோடு போல் போட்டுக்கொண்டு காதின் மீது தவம். காதிற்கு எது தவம். இரண்டு செவிப்பர்களுக்கிடையே கோடு போல் போட்டுக்கொண்டு கேட்டல் என்ற அடிப்படையிலே காதுகள் மீது தவம். கேட்டல் என்ற அடிப்படையிலே இரண்டு காதுகளுக்கிடையே செவிப்பறைகள் இருக்கிறது. அந்த செவிப்பறைகள் கோடு போல் போட்டுக்கொண்டு அதன் மீது தவம். உணர்தல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல். மெல்லமாக புறமதிக்கு வரணும். மனம் புறமதிலே செயல்படட்டும். புறமதியில் புலன் கவர்ச்சியில மனம் விடுபடுவதாக நினைத்துக் கொள்வோம். ஐம்புலன் கவர்ச்சியிலிருந்து விடுபடுவதாக நினைத்துக் கொண்டு மனம் புலன் கவர்ச்சியிலிருந்து செயல்படுவதை நிறுத்திக் கொள்வதற்கான இன்ட்ரெஸ்டை குறைத்துக் கொள்வதற்கான பயிற்சி புலோமதி.
மனம் புலன்கவற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவதற்கான பயிற்சி புரோமதி. அப்னாச்சக்கரம். புரோமத்திலிருந்து நல்ல உயர்ந்து பீனியல் கிளாண்டு, பிரம்மரந்தரம், உச்சி, அங்கே பழைய பதிவுகளை போக்கி புதிய பதிவுகளை உருவாக்குதல். Old imprints to be destroyed, new imprints to be incorporated அப்படின்னு சொல்லுவார்கள். பழைய பதிவுகளை போக்கி புதிய பதிவுகளை உருவாக்குதல். பிரம்மரந்தரம், உச்சி, உச்சியிலே நினைவுகளை சேர்த்து பயிற்சியிலே மேற்கொள்வோம். உச்சியில் உள்ள ஆற்றலை, உச்சியில் சேமித்த ஆற்றலை உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுதும் பரவிட்டுக் கொள்வோம். உச்சியில் சேமித்த ஆற்றலை உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுதும் பரவிட்டுக் கொள்வோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயில் நிறை செல்வம், உயர்வாழ் மீன் பெற்று ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயில் நிறை செல்வம், உயர்வாழ் மீன் பெற்று ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயில் நிறை செல்வம், உயர்வாழ் மீன் பெற்று ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்குறியை மனக்கணிந்து வாழ்க்க வளர்ந்து வாழ்த்துக் கொள்வோம். பெற்ற செல்வங்களை ஓராக மனக்கணிந்து வாழ்க்க வளர்ந்து வாழ்த்துக் கொள்வோம். உடன் கடந்த சகோதர சகோதரரை மனக்கணிந்து வாழ்க்க வளம் என்று வாழ்த்துக் கொள்வோம். உற்றார் உறவினர்களை மனக்கணிந்து வாழ்க்க வளம் என்று வாழ்த்துக் கொள்வோம். உடன் பணிபுரிவோர், நண்பர்கள், மேலாளர் அவர்களையும் மனக்கணிந்து வாழ்க வளம் என்று வாழ்த்துக் கொள்வோம். மாங்காடு சேக் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை வாழ்க வளமுடன். என்றொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் இறைவை உணவாய் கருத வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓரளவு கூட்டாட்சி வலுவாக வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைக்கின்ற வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித பலம் அமைதி என்னும் வற்றாத நினைத்து செய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப்படிய மக்கள் குளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப்படிய மக்கள் குளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப்படிய மக்கள் குளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதியை ஒட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிறுத்தும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிறுத்தும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரிலாக்ஸ் 2 நிமிஷம். அப்படியே மௌனம் 5 நிமிடம். உங்கள் கருமையத்தையே உற்று நோக்குங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்தார்களோ அவர்களை நினைத்து மனதார வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். நன்றி உணர்வு, மன்னிப்பு வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. சின்ன வயது நமக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் இன்று வரை யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்தார்களோ அவங்கள நினைச்சு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் மனதார வாழ்த்துவோம். மீதம் நேரம் இருந்தால் கருமையத்தையே உற்று நோக்குவோம். வாழ்க வளமுடன். 5 நிமிஷம்.
வாழ்க வளமுடன். வாழ்வின் உயர்வும் தாழ்வும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தது. நல்லா இருக்கேன்னு நினைச்சு பாருங்க, நல்லா இருக்கு. என்னமோ தெரியலப்பா, வயிறெல்லாம் கொட்டான்னு நினைச்சு பாருங்க, வயிறெல்லாம் கொட்டான்னு. அப்போ வாழ்வின் உயர்வும் தாழ்வும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தது. எண்ணத்தில் உறுதி இருந்தால் தகுதிகள் தானாக தேடி வரும். தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை. அப்போ எண்ணத்தை யார் ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களே மகான்கள் சொல்வாரு அருட்தந்தை அவர்கள். ஆராய்ச்சியிலும் அதைத்தான் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். அப்படின்னா நான் யார்? அந்த வார்த்தைகள் பாருங்க, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். இப்ப நான் கேட்கிற யாருக்கெல்லாம் கோபம் வராது கையை தூக்குங்க. யாருக்கெல்லாம் கோபம் வரும் கையை தூக்குங்க. 2 கை, அவ்வளோ கோபம். வாழ்க வளமுடன். இவருக்கு மட்டும்தான் கோபம் வராது. அது வாழ்க்கையில் 2 முறை தான் மகரிஷிக்கு கோபம் வந்தது. சாமிஜி அருள்நிதியர் பயிற்சிக்கு நாங்கள்லாம் போகும்பொழுது சாமிஜி ஆழி ரூமில் வந்து உட்காருவாங்க. நாங்கள்லாம் உட்காந்துருப்போம். இன்னாருக்கு இந்த சப்ஜெக்ட், அம்மாவுக்கு பாவப்பதிவுகளும் போக்கும்பொழுது, ஐயாவுக்கு நாவியா, அப்படி எல்லாரும் பிரிச்சுப்போம். சாமிஜி எல்லாம் உட்காந்து எண்ணெய் பெருமாள், கே பெருமாள் எல்லாம் அப்படி பிரித்து கொடுக்கும்பொழுது சாமிஜி, எனக்கு குடும்ப அமைதி சினந்தவிர்த்தல் கொடுத்துருவான்னு. குடும்ப அமைதி சினந்தவிர்த்தல் கொடுத்துருங்க, அவருக்கு தகுதி இருக்கு பேசுவதற்கு. இதுதான் எண்ணத்தை யார் ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களே மகான்கள். இதைத்தான் எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தை நிலைகாட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளியாகும் ஜீவாத்மா, இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் பரமாத்மா. எண்ணமே இயற்கை கருவிகள் அனைத்தினோடு செயற்கை கருவிகளை இணைக்கும் ஒரு சக்தின்றாரு அருட்தந்தை அவர்கள். இன்னொரு கவிதை, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை ஒருவர் அடிக்கடி நினைத்தார், அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் உடலினிலும் மனதினிலும் மாற்றம் காணும். சிறைச்சாலையில் தூக்கு தண்டனை வாங்கிய கைதி ஒருவர், சிறைச்சாலை நடந்த நிகழ்ச்சி, சிறைச்சாலையில் தூக்கு தண்டனை போட போற அந்த கைதி, சிறைச்சாலை அதிகாரி, மனோதத்துவ டாக்டர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படி இவன் சாகத்தான் போறான், நான் வந்து ஒரு எக்ஸாம் வைக்கணும், இவனை பாம்பு கடித்து இறக்க வேண்டும். அந்த பாம்பு கடிச்ச பிறகு அந்த விஷம் எப்படியெல்லாம் உடல்ல ஏறுது நாம பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு மனோதத்துவ டாக்டர்களும் சிறை அதிகாரிகள், சாதாரண டாக்டர்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்க. சிறை அதிகாரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு இவனை பாம்பு குத்தி இவன் சாகணும், கைதி தூக்கு தண்டனை அவனுக்கு சொல்லிட்டாங்க. எப்படி சாகத்தான் போற, தூக்கு தண்டனை வேண்டாம், பாம்பு கடிச்சு அவர் ஓகேட்டாங்க. நிற்க வைக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பாம்பு வந்து எலியை கடிச்சு அது எப்படி சாகுது பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அவன் பார்த்துட்டா பாம்பு வருது, எலியை கடிக்குது, எப்படி சாகுது எல்லாம் பார்த்துட்டான். மறுநாள் கொண்டு வந்து கண்ணை கட்டுறாங்க. கண்ணை கட்ட உடனே பாம்பு கொத்த வைக்கிறாங்க. பாம்பு கடிச்சாச்சு, அப்படியே உள்ளுக்குள்ள ரசாயன மாற்றம், வாயில நொப்பு நுரை தள்ளி அப்படியே இருந்துட்டான். டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, உடல் முழுக்க பாம்பின் விஷம் ப்ளூவாக மாறிடும். தேடு கடிச்சா ரசாயன மாற்றம், பாம்பு கடித்தா உடல்ல ரசாயன மாற்றம், மலை மேல் ஏறும் பொழுது ரசாயன மாற்றம், கீழே இருக்கும் பொழுது ரசாயன மாற்றம் இல்லையா?
அப்போ என் உடம்பு முழுக்க பாம்பின் விஷம் அப்படியே ஏறி ப்ளூ விஷம் மாதிரி வாயிலெல்லாம் நொப்பு நுழையும் தள்ளி இறந்துட்டான். ஆனால் இந்த கைதியை பாம்பு கடிக்கவில்லை. எது கடிச்சதுன்னு சொன்னால் அது அவளை எலி கொத்தியது. எலிக்கு 2 பல் இப்படி தானே இருக்கும். கண்ணை கட்டியாச்சு, எலியை கொண்டாந்து நிற்க வச்சு கடிக்க சொல்கிறாங்க. எலியை கடிச்சாச்சு, செத்து போயிட்டான். ஆனால் அவன் நினச்சது எலி விஷம் நினைக்கல, பாம்பின் விஷம். பாம்பு கொத்தியாச்சு, சாக போகிறேன் நினச்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தா பாம்பின் விஷம் அவன் உடம்பில் இருந்தது. அப்போ நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுவாக நாம் மாறுகின்றோம். நடந்த நிகழ்ச்சி அதுதான். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, உயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் உடலினிலும் மனதினிலும் மாற்றம் காணும். நடந்து போனா ஒரு மரம் இருக்கு, ரொம்ப வெளிச்சம் இல்லை. இவன் நினைக்கிறான் வெளிச்சம் ரொம்ப நிழல் இல்லையே, நிழலாக இருந்தால் என்ன நினைக்கிறான். டக்குன்னு மரத்தை நிழல் நிறைய வருது. உட்கார ஒரு சேரை கட்டு இல்லையே நினைச்சான். கட்டில் ஏறி உட்காந்துட்டான். வெயில் பார்த்தா பயங்கர பசி, உணவு இல்லையே நினைச்சான். அறுசுவை உணவு டக் டக் டக்குன்னு தட்டில் வராது, சும்மா தான் சொல்கிறான். அறுசுவை உணவு தட்டில் வந்தாச்சு, சாப்பிட்டான். சொம்ப நிறைய பால் குடிச்சாச்சு, படுத்தான். பெட்டு இல்லையே, பெட்டும் வந்தது. பனிப்பெண்கள் இல்லையே, காலை பிடிச்சி விடன்னு நினச்சான். பனிப்பெண்களை உட்காந்தாங்க, காலை பிடிச்சி அமைதியாக அவன் தூங்கி இருக்கணும். அவன் நினச்சான், கேட்டதெல்லாம் இந்த மரம் நமக்கு கொடுக்குது, இந்த மரத்தில் பேய் இருக்கோ பிசாசு இருக்கோ நினச்சி நம்மளை தூக்கிட்டு போனால் என்னன்னு நினச்சா பேயும் வந்தது, பிசாசும் வந்தது. அழக்கா அவனை தூக்கிட்டு போயிடுச்சு. இதைத்தான் என்ன நினைக்கின்றோமோ நல்லாருக்கு நினச்சி பாருங்க, நல்லா இருக்கும். என்னமோ தெரியல, அதுதான் இதுவும் கடந்து போகும். என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, என்ன நினைக்கணும், என்ன டெக்கிட்டீசி, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து நினைச்சு பாருங்க. வாழ்க்கை நமக்கு சுபிட்சமாக இருக்கும். இதுதான் எண்ணத்தை ஆறா பிரிச்சாங்க. தேவையால் வரும் எண்ணம், பழக்கத்தினால் வரும் எண்ணம், சூழ்நிலையால் வரும் எண்ணம், பிறமன தூண்டுதலால் வரும் எண்ணம், கருவமைப்பால் வரக்கூடிய எண்ணம், தெய்வீக எண்ணம். எண்ணம் ஆராய்தல். நமக்கு 2 தான் தெரியும், நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம். ஆனால் உள்ள வந்த பிறகு 6 வகை எண்ணம் இருக்குங்க. தெரிஞ்சுக்கோமா இல்லையா? 6ல் 5ல் நல்லதும் வரும் கெட்டதும் வரும். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு. கருவிலையும் சினிமாவையே பார்த்துட்டு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? நான் ஒரு முறை சொன்னால் அப்படி காமிப்பேன், 100 முறை சொன்ன மாதிரி. கருவிலையும் நல்லது கெட்டது இல்லையா? அப்போ அந்த தெய்வீக எண்ணம் இருக்கு பாருங்க, கெட்டது வரவே வராது, நல்லது மட்டும்தான் வரும். இவையெல்லாம் தெய்வீக எண்ணங்கள். இவ்வளவோ வீடு இருக்கு, எல்லார் வீட்லையும் மன்றம் கிடையாது. இதெல்லாம் விட்ட குறை தொட்ட குறை. அப்போ ஜெயந்தி அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ இல்லது சாமுண்டீஸ்வரன் அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ எண்ணிய எண்ணம் சமுதாயத்திற்கு நம்ம என்ன செய்யணுன்ற எண்ணம் என்ன ஆகுதுங்க, மலர்ச்சி பெற்று கருமையத்தில் தோய்ந்து இந்த இடம் நமக்கு ஒரு அறிவித்திருக்கோம். எல்லாங்க எல்லாருமே சங்கத்தில் வர முடியாது, எவ்வளவோ வீடு இருக்கு. ஒவ்வொரு வீட்டில் 2 பேர் வந்தாங்கன்னா இடம் பத்தாது நமக்கு. வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, மன்றத்தில் 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போனால் மிகப்பெரிய புண்ணியம் சொல்லுவாங்க. அப்போ இந்த பாக்கியம் எப்படி கிடைக்குது நமக்கெல்லாம் சொன்னால், பெரியோர்கள் செய்த நல்ல செயல்கள் மூலமாக விட்டவரை கொடுத்தாங்க. சில பேர் கடைசி வரைக்கும் வருவாங்க, சில பேர் பாதியிலே அப்ஸ்காங்க, சாந்தி எடுப்பாங்க, சாந்தமாக போயிடுவாங்க. துணிஞ்சு துரியம் வருவாங்க, நேரமே இல்லைங்க இல்லையா? ஆக இவை அனைத்தும் அப்போ 5ல் நல்லதும் கெட்டதும், 6 நல்லது மட்டும்தான் வரும். கடந்தடை சுவாமிஜி திருவாரூரில் எண்ணத்தின் ஆற்றல் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் போய் உட்காந்து 5 to 6 பார்வை நேரம் சுவாமிஜி சிந்தனை விளக்கம் சொன்னாங்க. அப்போ அதே விதியை ஒரு அன்பர், அப்போவே அவருக்கு 60 வயசு, இப்போ இருக்காரா இல்லை, நான் சொல்கிறது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் உட்காரு பாருங்க, பேச்சை கேட்பாருங்க. எண்ணத்தின் ஆற்றல் சாமிக்கு பேசி முடிச்ச பிறகு எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். அவங்க எழுந்து நின்னாருக்கு. அவர் கேட்ட கேள்வி, சாமி நான் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லைன்ட்டாங்க. கேட்பாங்க கரெக்டா, சாமிஜி நீங்க சொன்ன எண்ணத்தின் ஆற்றல் நான் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லைன்ட்டாங்க. சாமிஜி பேஷான்ட்டாங்க.
ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பேஷா ஓகேப்பா பேஷா. அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் பேஷான்னு சொல்லுவாங்க. அவங்க பேஷான்னாங்க. அப்புறம் சாமிஜி கேட்டாங்க, நாளைக்கு வருவியான்னு சாமிஜி கேட்டாங்க. வரேன்னு சொன்னாங்க. திருவாங்கூர் மாடியில் ரூமு அவர் படிக்கட்டு விட்டு கீழே இறங்கும்போது ஒரு டைரி எடுத்தாங்க. அந்த டைரியில் சாமிஜி எழுதுனாங்க, இவர் நாளைக்கு வரும் பொழுது 2 மாம்பழங்களை வாங்கி வர வேண்டும் அப்படி வச்சுட்டாங்க. நாங்கள்லாம் பார்த்தோம். உமாவும் கொண்டாந்து டைரி கொடுத்தாங்க, பெண்ணை கொடுத்தாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். நாளைக்கு அவரும் வந்தால் நாங்களும் அங்கே போய் உட்காந்தோம். அவர் வரும் பொழுது 2 மாம்பழங்கள் கையில் வாங்கிட்டு வராங்க. சாமிஜிக்கிட்ட கொடுத்துட்டு அவர் சொல்கிறாங்க, எனக்கு எங்கேயும் எதையும் வாங்கிட்டு போகிற பழக்கமே கிடையாது. சில பேர் வாங்கிட்டே வரமாட்டாங்க வீட்டுக்கு. பசங்களாம் அவங்க கையே பார்க்கும். மனுஷன் ஒன்று ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கூட சில பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா ஒரு ப்ரெட்டு பாக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க கரெக்டாக, சாமிஜி எனக்கு ஒரு பழக்கம், நான் எங்கேயும் யார் வீட்டுக்கு போனாலும் எதையும் வாங்கிட்டு போகிற பழக்கம் எனக்கு கிடையாது சாமிஜி. ஆனால் நேற்று திருவாங்கூர் மார்க்கெட்டுக்கு போகும்பொழுது நிறைய மாம்பழங்கள் பார்த்தேன். என்னமோ என் மனசில் ஒரு ஞாபகம் வந்தது. 2 மாம்பழங்களை வாங்கிட்டு வந்த சாமிஜி. எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னு 2 மாம்பழத்தை கொடுத்தாருங்க. அவர் சாமிஜிக்கிட்ட சாமிஜி டைரி எடுத்து எப்படி காமிச்சாருங்க, நேற்றே நான் எழுதிட்டேன் பாருங்க. பிறகுதான் அவருக்கு உண்மை புரிந்தது. என்ன இது பிறர் மன தூண்டல். எண்ணத்தை உயர்வாக்கி கொண்டால் மாப்போ சிவஞானம் அவர்கள் ஆன்மீகவாதி உட்கார்ந்து பேசுறாருங்க. இன்னைக்கு எல்லார் வாயிலையும் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஒரு படம், பாக்யராஜ் படம் தூரணின்னு போச்சு படம். நான் போய் பார்த்துட்டு வந்தோடனே அம்மா கேட்குறாங்க, எங்கம்மா போனீங்க? அம்மா நான் சினிமாவுக்கு போனேன். என்ன படம்? தூரல் நின்று போச்சு. என் சோழ கதையை கேளு தாய் குழந்தை. ரொம்ப ஓஹோன்னு வந்த படம். அவங்க போனாங்க. அவங்க கேட்குறாங்க, எங்கம்மா போனீங்க? தூரல் நின்று போச்சு. அப்போ ஊர் முழுக்க நாடு முழுக்க எல்லார் வாயிலையும் அவர் சொல்கிறார், மாப்பசி எல்லார் வாயிலும் தூரல் நின்று போச்சு, தூரல் நின்று போச்சு, தூரலே நின்று போச்சு. ஏன் வாங்கிக்கால் அந்த களத்தில் போய் பதிந்து என்ன ரிஃப்ளெக்ஷன் ஏன் மழையே வரல ரொம்ப நாள். அப்போ அவர் சொல்கிறாருங்க, இன்னைக்கு எல்லாரும் வாயிலும் இதாக இருக்குது. அப்புறம் ஒரு படம் வரும், வானமே எல்லை வானமே எல்லை, அப்புறம் மழையா பொழியும். அப்போ என்ன நினைக்கின்றோமோ அதுவாக நாம் மாற்றம் பெறுகின்றோம். ஆக எண்ணத்தை ஆராய்ந்து ஆசையை சீரமையுங்கள். ஆசை வேணும், பேராசை கூடாது. ஆசை வேறு, குறிக்கோள் வேறு. ஆசை வேறு, குறிக்கோள் வேறு. ஒரு 10 வயசு பையனை பார்த்து நாம என்ன கேட்குறோம், என்னடா ஆசைப்படுறான்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்லுவான், எங்கள் அப்பா என்னை டாக்டராக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். சரியா இல்லையா? அப்புறம் அந்த பையன் சொல்கிறான், என் அம்மாவுக்கு நான் என்ஜினியர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். நமக்கு அப்போல்லாம் 2 தான் தெரியும். இப்போதான் நிறைய படிப்பு வந்துருச்சு. என் நண்பர்கள் நினைக்கின்றார்கள், நான் சினிமாவில் நடிக்க வேண்டும், அழகாக இருக்கின்றேன், சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பையன் சொல்கிறான், ஆனால் எனக்கோ அரசியல்வாதியாக ஆக வேண்டும் என்று ஆசை. நல்ல ஆசைகள். குறிக்கோள் என்பது என்னன்னா, அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி அவர்கள் அதே 10 வயசு பையனை பார்த்து ஸ்கூலில் கேட்குறாங்க, உன்னுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்குறாங்க. ஆசைன்னு கேட்கல, உன் குறிக்கோள் என்னன்னு கேட்கும்பொழுது அந்த பையன் சொல்கிறான், நான் உங்களைப் போல அமெரிக்க ஜனாதிபதியாக ஆக வேண்டும். ஆனால் பில் கிளின்டன் அவர்கள் 10 வயசு எண்ணம், 10-11 வயசுக்குள்ள அந்த எண்ணம் கிளின்டன் ஜனாதிபதியாக மாறினார். அதே போல கிழக்கு திசை நாடுகளுக்கு தரை மார்க்கம் இருக்கின்றது, கப்பல் மார்க்கம் வேண்டும் என்று ஒரு இளைஞன் எண்ணினார். ஒரு இளவரசி, அந்த அம்மா இளவரசிக்கு அந்த காதில் போய் அந்த வார்த்தைகள் விழுந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு யாராவது கப்பலை கொடுத்து, கப்பல் முழுக்க ஸ்பெயின் நாட்டு இளவரசி இசபெல்லா அவர் பேர், அப்போ கப்பலை கொடுத்து கப்பல் முழுக்க எனக்கு உணவு வேண்டும், யாராவது தருவீர்களா அப்படின்னு கிழக்கிந்திய நாடுகளுக்கு தரை மார்க்கம் இருக்கின்றது, கப்பல் மார்க்கம் வேண்டும் அப்படின்னு அந்த பையன் நினைக்கிறான். அந்த இசபெல்லா அவர்கள் ஸ்பெயின் நாட்டு இளவரசிக்கு அந்த வார்த்தைகள் காதல் யாரோ போய் சொல்லி விழுது. அவங்க கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 கப்பல் கொடுக்குறாங்க, கப்பல் முழுக்க உணவு, இன்னொரு கப்பல் இன்னும் கொஞ்சம் உணவு. கப்பலை ஓட்டுவதற்கு மாலுமிகள் வேண்டும். யாரும் வர, ஏன்னா முதல்ல கண்டுபிடிக்க போகிறான், யாரும் வர தயாராக இல்லை. நேராக இவர் போனாருங்க, சிறைச்சாலைக்கு போனாருங்க.
இது போல கப்பல் இருக்கின்றது. கப்பலை ஓட்டுவதற்கு உங்களால் முடியுமா? எனக்கு மாலுமிகள் தேவைங்கிறாங்க எல்லா சிறை கைதிகள். அப்போது மரண கைது, மரணத்தை விட பயணம் எவ்வளவோ மேல் அப்படின்ட்டு நான் வரேன் நீ வரேன். 89 கைதிகள் இருக்காங்க. அதில் பல பேர் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட வராங்க, வந்து உட்கார்றாங்க. கிழக்கிந்திய நாடுகளுக்கு நான் வர வேண்டியவர்கள் காற்று அடிப்பதன் மூலமாக, புயல் அடிப்பதன் மூலமாக மேற்கிந்திய நாடுகளுக்கு அந்த கப்பல் அப்படி போயிடுது. கண்டுபிடித்தார் அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கிறிஸ்டோபஸ் கொலம்பஸ் அவர்கள். அப்புறம் தான் கலீலியோ, அப்புறம் தான் வாஸ்கோட காமா. அப்போ கொலம்பஸ் அவருடைய எண்ணத்தில் உறுதி இருந்தால், அதே போல அருட்தந்தை அவர்கள் 5 வயதில் பள்ளி சென்றேன். 3ஆம் கிளாஸாக படித்தாங்க. அப்புறம் 5 வயசில் 1ஆம் கிளாஸ், 5 படிச்சுட்டு 6, 7, 8ஆம் கிளாஸ், 8 வயசில் வெளியே வந்துட்டாங்க. அவங்க சொல்கிறாருங்க, 5 வயதில் பள்ளி சென்றேன், 8 வயதில் 3ஆம் வகுப்பு முடித்தேன். முந்து வறுமை மீறி என்னை பெற்றோர்கள் நெசவு தொழிலில் ஈடுபடுத்தினர். 9 வயசு பள்ளம், கால் உள்ள போகணும், பட்டக்ஸு மண்ணு மேலே உட்காந்து இருக்கு, கால் கடல் எட்டணும். 9 வயசுக்குள்ளே தறி நெய்ய முடியுமா? கடல் எட்டணும் அப்படிங்கிறாரு. கையில் குச்சி அப்படி பிடிச்சிக்கணும். ஒரு நூல் நீளமாக இருக்கும், ஒரு நூல் இப்படி சென்டராக இருக்கும். அப்படி பிடிச்சி அப்படி இழுத்து 9 வயசில் நான் உள்ளே போய் உட்காந்து தட்டு தடுமாறி தறியை நெய்தேன். 11 வயது. உங்களுக்கெல்லாம் 11 வயசு கொலம்பஸ்க்கு. அதே போல் அந்த இவங்களுக்கு, அதாவது ஜான் கென்னடி சொன்ன அந்த அன்பருக்கு 11 வயசு. நல்ல கைவண்ணம் இங்கே கண்டிப்பாக சட்டக் பொட்டாக்கு தானே தனி ஓசை, சட்டக் பொட்டாக்கு நல்லா நெய்வாருங்க. அமெரிக்க தம்பதிகள் வராங்க. அவங்க கேட்குறாங்க, என் நாட்டுக்கு நீ வருவாயான்னு கேட்குறாங்க. கை அழகை பார்த்து என் நாட்டுக்கு நீ வருவியான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், குழந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்கிறாங்க, வருவேன், நிச்சயமாக வருவேன், உங்கள் நாட்டிற்கு வருவேன்னு சொன்ன அந்த எண்ணத்தின் அழுத்தம் 21, 22 வரை அயல் நாடுகளுக்கு சென்று தொண்டை செய்து வந்தவர் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி. சின்ன வயதிலேயே இருந்து 5 வயசுல அப்பா கதை சொல்றாங்க, கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தை பாயா சுற்றி அக்கறை வச்சிருந்தாரான்னு. இந்த கதை டெய்லி நடக்கும். 3 வயசு, 4 வயசு, 5 வயசு கேட்க ஆரம்பிச்சாங்க. கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தை பாயா சுற்றி அக்கறை வச்சிருந்தாருன்னா 3 வயசு ஆமாமான்னுச்சு குழந்தை. வேதாத்திரி 5 வயசு ஆன பிறகு குழந்தை கேட்டது, கிருஷ்ண பரமாத்மா உலகத்தை பாயா சுற்றும் பொழுது உள்ள நின்று சுத்தினாரா, வெளியே நின்று சுத்தினாரா? கரெக்டு தானே? பாயா சுற்றும் பொழுது உள்ள நின்று சுத்தினாரா கிருஷ்ண பரமாத்மா, வெளியே இருந்து சுத்தினாரா கேட்கும்போது அப்பா ஸ்டன் ஆகிட்டாங்க. அப்பா இந்த குழந்தை இப்படி கேள்வி கேட்குது, தவமிருந்து பெற்ற பிள்ளையெல்லாம். அதுபோல் ஒரு மகரிஷி நமக்கு குருவாக கிடைத்தது. நல்ல கவிஞனுக்கு ஒரு குரு கண்ணதாசன், கண்ணதாசனுக்கு ஒரு குரு பாரதிதாசன், பாரதிதாசனுக்கு ஒரு குரு பாரதியார், பாரதியாருக்கு ஒரு குரு நிவேதிதா, நிவேதிதாருக்கு குரு விவேகானந்தர், விவேகானந்தருக்கு குரு யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமகிருஷ்ணருக்கு ஒரு குரு யாருன்னு சொன்னா அன்னை பராசக்தி, அன்னை பராசக்திக்கு குரு யாருன்னு சொன்னா சிவனே குருவாக. குரு என்றால் இருளை போக்குபவர்கள் குருவார்கள். ஆசிரியர்கள் அப்படின்னா குற்றங்களை, ஆசுன்னா குற்றம், இரியர்னா கலைபவர், குற்றங்களை கலைபவர்கள் ஆசிரியர்கள். இப்போ குரு, ஆசிரியர், அதுக்கு மேல ஆச்சாரியார்கள் அப்படின்னா யாரெல்லாம் கருமையத்தை தூய்மை செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஆச்சாரியார்கள். கற்ற வித்தையை 4 பேர் சொல்றாங்க பாருங்க, அவங்கெல்லாம் ஆச்சாரியார்கள். அதுக்கு மேல பரமாச்சாரியார்கள். கருமையத்தை யாரெல்லாம் தூய்மை செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் பரமாச்சாரியார்கள். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. குரு, ஆசிரியர், ஆச்சாரியா, பரமாச்சாரியா. அப்ப நமக்கெல்லாம் ஒரு நல்ல குருவாக, நல்ல ஆசிரியராக, நல்ல பரமாச்சாரியாராக, அதற்கு மேலே ஒரு நல்ல ஒரு துணைவராக, குருவாக நமக்கெல்லாம் வந்தவர் யாருன்னு சொன்னால் நண்பனாய், மந்திரியாய், ஆசிரியருமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனுமாய் எங்கிருந்தோ வந்தார், ஊடுவாஞ்சேரியில் பிறந்தார், இங்கு இவரை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம். ஏதோ தவம் பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் மன்றத்துக்கு வரோம்.
அவர் குருவாக நாம் ஏற்று வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று கூறி 1:15 1 மணி வரைக்கும் அருந்தபசிகள் 1:15 ஆச்சுன்னா அருந்த பசிகள் 1 மணி வரைக்கும் அருந்தபசிகள் 1:15 ஆச்சுன்னு சொன்னா அருந்த பசிகள். என்னதான் மணிப்புரக தவம் பண்ணுன்னு சொன்னாலும் மனம் முழுக்க எதை நாடும் அப்பளம் வந்தாச்சு அப்பளத்தை தான் நான் பார்த்தேன், வேற ஒன்றும் பார்க்கல. அப்போ சாப்பிடணுன்ற எண்ணம் வரும். ஆக அது ஐயா சொன்னார 1:30 வரைக்கும் ஓகே பண்ணாரு. 1:30 வரையும் தாங்காத ஐயா. சாப்பிட்டாங்களோ இல்லையோ, 1 இட்லி சாப்பிட்டாங்களோ 2 இட்லி சாப்பிட்டாங்களோ, சாப்பிட்ட பிறகு 9 மையத்தாங்க. மனிதனுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரவே கூடாது. வந்ததுன்னு சொன்னால் கிரியேட்டின் சொன்னால் 1.2 தான் இருக்கணும், யூரியான்னு சொன்னால் 45 தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா கிட்னி சற்று செயல் இழந்து கொண்டே வருகின்றன. மனிதனுக்கு முதுகு தண்டில் டாக்டரை கை வைக்கவே கூடாது. வச்சாங்கன்னு சொன்னால் ரோபாட் மாதிரி போவோம், அப்படியே உட்காருவோம், குனிய முடியாது, நிமிர முடியாது. மனிதனுக்கு நாளமில்லா சுரப்பியில் பிரச்சனை வரவே கூடாது. பிட்யூட்டரி கிளான்ஸ், பினியல் கிளான்ஸ், தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸ், அட்ரினல், பேங்க்ரியாஸ், ஆண்பிண்டகம், பெண்ணண்டகம், மூலாதாரம். பிரச்சனை வந்தது, இந்த 3ல பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் ஹார்ட்டும் நுரையீரலும் பாதிக்கும். அதுக்கு கிட்னி ப்ராப்ளம் வராமல் இருப்பதற்காக கிட்னி மசாஜ் கொடுத்துருக்காங்களா இல்லையா? முதுகுத்தண்டு ப்ராப்ளம் வராமல் இருப்பதற்காக மகராசனம் ஃபர்ஸ்ட் பார்ட், மகராசனம் செகண்ட் பார்ட். நாளமில்லா சுரப்பிகள் பிரச்சனை வராமல் இருக்கணுங்கிறதுக்காக 9 மையத்தவம், 7 மையங்கள் உடலுக்குள்ளாக, 2 மையங்கள் வெளியிலே. அப்ப இந்த 3க்கு நன்மை. 2வது பஞ்சபூதத்தின் நன்மை. மூலாதாரம் நிலமையம், சுவாதிஷ்டானம் நீர்மையம், மணிப்புரகம் நெருப்பு மையம், அநாகதம் காற்று மையம், விசுத்தி விண்மையம். பஞ்சபூதத்தின் நன்மை நமக்கு கிடைக்கின்றது 9 மையத்தவத்தில். அதே போல சுவாசம் அப்படின்னா ஒரு நாளைக்கு யாராக இருந்தாலும் 21,600 சுவாசத்தை நாம் போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நிமிடத்திற்கு 15 சுவாசம், மணிக்கு 15 × 60 900 சுவாசம். ஒரு நாளைக்குன்னு பார்த்தேன்னு சொன்னால் 900 × 24 21,600 சுவாசம். பழைய புத்தகத்தில் உள்ளதா, நம்ம புக்கில் கிடையாது. அப்போ இதை சித்தர்கள் பகுதி பகுதியாக பிரித்தாங்க. என் மனம் மூலாதாரத்திலேயே நாள் முழுக்க இருக்க செலவு 600 சுவாசம். எவ்வளோ மிச்சம்? 21,000. இதைத்தான் சித்தர்கள் கண்டுபிடித்து போகர் 500 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்னா வாழ முடியும். அதுதான் காட்டில் வாழலாம். 154ஆம் வருஷம் நம்மளால் நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். 60, 70, 80 தாண்டி எல்லாரும் 120 ஆண்டு காலம். பைபிளில் 300 ஆண்டு காலம் மனிதனுக்கு ஆயுள். முயலுக்கு 5 வருஷம், ஆட்டுக்கு 10 வருஷம், மாட்டுக்கு 20 வருஷம், ஆமைக்கு 100 வருஷம், மனிதனுக்கு 300 வருஷம். 3 வருஷம் வாழுமா ஆமை? அப்போ முயலுக்கு 5 வருஷம், ஆட்டுக்கு 10 வருஷம், மாடுக்கு 20 வருஷம் தான். அதுக்கு மேலே நோய் வந்துடும். நாய்க்கு 10 வருஷம் தான். ஆக ஆமைக்கு 100 வருஷம், நமக்கு 300 வருஷம். எவ்வளோ தாங்கிறதே கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஆக அப்போ நான் தவத்தில் சொல்லுவேன். அப்போ 600 சுவாசம், சுவாதிஷ்டானம் 6000, மணிப்புரகம் 6000, இங்கே விசுத்தி 6000. இது 1000 1000 1000 கூட்டி பாருங்க, 21,600 சுவாசம். அதுபோல் நவ கிரகங்களின் நன்மை. மூலாதாரம் சனி மையம், சுவாதிஷ்டானம் சுக்கிர மையம், மணிப்புரகம் செவ்வாய் மையம், அநாகதம் சூரிய மையம், சந்திரன் விசுத்தி சந்திர மையம், புதம் அதாவது புதன் ஆக்கினை புதன் மையம், துரியம் குரு மையம். அப்போ நவக்கிரகங்கள் நன்மை இருக்கின்றது, பஞ்சபூதத்தின் நன்மை இருக்கின்றது, நாளமில்லா சுரப்பிகள் நன்மை இருக்கின்றது. அதே போல விட்ஜியார் என்று சொல்லக்கூடிய கலரை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று ஒவ்வொரு கலராக நமக்கு தெரியும். அது எப்படி இருக்கும் அந்த மையம் அப்படி வரணும். அப்போதான் அந்த நாட்டு தைராய்டு, பாராதைராய்டு, விசக்தி நீ எப்படி சுரக்கணும்னா அப்படி நல்லா சுரந்து வரணும். தெரியல சாமிஜின்னு கேட்டதுக்கு சாமி சொன்னாங்க, எங்கே தெரியலையோ மூச்சு எழுங்க, இனியே விடுங்க மூச்சுன்னு.
தெரியாது. மூச்சு எடுத்துட்டு இங்கே ஸ்டாப் பண்ணுங்க, கீழே கொண்டு போகாதீங்க. இங்கே நிறுத்துறோன்னு சொன்னால் தைராக்சின் ஆரத்தர்மம் சுரப்பது தெரியும். மேலும் விளக்கம் இடைவேளைக்கு பிறகு வாழ்க வளமுடன். உணவு இடைவேளைக்கு பிறகு வாழ்க வளமுடன். ஓகே. ஓகே ஓகே ஓகே. ஒரு சிலர் போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு போகணும். ஒரு ஆள் ஏற்கனவே போயிட்டாங்க. அங்கே எல்லாம் சேர், ஃபர்ஸ்ட் 2 ரூபா மட்டும் சேர் எடுத்துருங்க, ஃபோட்டோ ஒன்று.